என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிடி சேனலுக்கு வரவேற்கிற நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப தாவேகா ஆட்சியில மதிப்புமிக்க மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இந்த திட்டம் மூலமா என்னென்ன தகுதிகள் நமக்கு இருந்துச்சுனாக்கா 2500 ரூபாய் கிடைக்க போகுது. எந்தெந்த ஆவணங்கள் உங்களுக்கு தேவை, 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் 2500 ரூபாய் கிடைச்சிருமா அப்படிங்கக்கூடிய ஒரு 3 விஷயத்த சூப்பரா இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மதிப்பு மிக்க மகளிர் திட்டம் அழகா இருக்குல்ல. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு தலைவருடைய பேரை வச்சுட்டாரு, கலைஞருடைய புனை பேரை வச்சு. ஆனா தமிழ்நாடு தலைவர் வந்து நம்ம விஜய் வந்து மதிப்பு மிக்க மகளிர் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாரு. இதுல வந்து எந்த விதமான அரசுக்கு பேரு தான் கொண்டு வந்திருக்காங்க, வந்து மகளிருக்கு உரிமை கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் மகளிர் விடியல் பயணம் கொண்டு வந்தார், மகளிர் பயணம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாரு. சோ மகளிருக்கு எப்பவுமே விடியல் தான், விடியல் இருக்கு, இவங்க விடியல்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தாவேகாக்காரங்க கேட்கறாங்க. நான் சொல்லல, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் சொல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு 2500 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களாக இருந்தாக்கா உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நீங்க பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. 2வது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 பாத்தீங்கன்னாக்கா 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 3600 யூனிட்டுக்கு குறைவான மின் நுகர்வோர் வந்து மின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3600 யூனிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபி பில் கண்டிப்பா உங்களுக்கு கூட தான் வந்திருக்கும். சோ அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. அதனால இபி பில் அவசியம் சொல்லியிருக்காங்க. குடும்பத்துல வந்து வேற யாரும் அரசு ஊழியரா இல்ல அப்படிங்கிறத நீங்க நிரூபிக்கணும். வருமான வரி கட்டாதவங்களா இருக்கணும். குடும்பத்துல 4 சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது. திமுக சொன்னதேதான் இதையும் சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே விஜய்க்கு நான் ஆதரவா பேசின மாதிரி இப்ப வந்து கோபமா பேசுறேன் பாருங்க. திமுக என்ன சொல்றாங்களோ அதே தான் விஜயும் சொல்லியிருக்கிறாரு. இது கண்டிப்பா இது நடக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரு வீடு 10 வீடு ஒரு தெருவுல இருந்தாங்கன்னாக்கா ஒரு 8 வீட்டுல கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. சோ தேவையான ஆவணங்களை நான் சொல்லிடுறவங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட கரெக்டா இல்ல ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணீங்களா, சரி நம்ம வந்து ஆவணத்தை கொடுத்து நம்ம வந்து 2500 அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு ஓகே, ரேஷன் கார்டுல பேர் இருக்குதா, குடும்ப தலைவர் குடும்ப தலைவியோ இல்ல அப்பனை பேர்கள் இருக்குதா, ஓகே உங்களுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பயனாளர்களுடைய யாரு வந்து இப்ப நீங்க அந்த 2500 ரூபாய் பணம் வாங்க போறீங்களோ அவங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம் கண்டிப்பா உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். அடுத்தது பிபிடி இணைத்திருக்க வேண்டும். டைரக்ட் அதாவது டைரக்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு டைரக்டா உங்க அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கிற மாதிரி உங்களுக்கு கிரெடிட் பண்ற மாதிரி இந்த டிபிடி இங்க கூடியதை நீங்க வந்து வங்கியில போய் கேஒய்சி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சமீபத்துல வந்து இபி பில், அதாவது போன மாசத்துல எடுத்த ஒரு இபி பில்லோட ஒரு நகலை நீங்க எடுத்துட்டு போகணும். மொபைல் எடுத்தீங்கன்னா கூட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிடலாம். நீங்க இபி அலுவலகத்துல கட்டினா கூட நீங்க அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் நீங்க அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆதாரம் வந்து வங்கி அக்கௌண்ட்ல இணைச்சிருக்கக்கூடிய கேஒய்சி கேஒய்சி செய்துட்ட வங்கி, அதாவது நீங்க மொபைல் நம்பரே நீங்க கொடுக்கணும், கேஒய்சி பண்ண ஆதார் எண்ணு நீங்க அதுல கொடுக்கணும். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா அப்பா இப்ப சொன்னது எப்படி மூச்சு விடாம பேசுறீங்க, எனக்கே தம் கட்டுது. எங்க இதெல்லாம் நடக்க போதா, நமக்கு கிடைக்க போதா அப்படின்னு நினைக்காதீங்க. பாடுபட்டாதான் பலன். இப்ப டிஎம்கேவோட டிவிகே இதேதான் சொல்லி இருக்கிற அடிப்படையில கண்டிப்பா நமக்கும் இந்த 2500 ரூபாய் பணம் வரும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாருங்க, 1000 ரூபாய் வரவங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு சொல்லி வந்துடுற விஷயத்துக்கு வந்துடுறேன். 1000 ரூபாய் வரவங்களை அப்படியே இந்த டேட்டாவில மாத்துறாங்க. 2500க்கு அவங்க தகுதியானவங்களா வந்துடுறாங்க. இந்த 20 லட்சம் பேர் வராதவங்களுக்கு மட்டும் இப்ப இந்த தகுதிகளையும் நான் சொல்லிட்டேன், தேவையான ஆவணங்களையும் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா திருப்பி ஒன்ஸ் மோர் நீங்க வந்து நம்ம ரிப்பீட் பாத்துருங்க. சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் போட்டேன். எனக்கு ஹாப்பி, உங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிற அன்புக்குரிய தமிழ்நாட்டு நெஞ்சங்களே, நன்றி.